அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் பிரீமியம் கிளப்பில் அங்கத்தினராகும்படி உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த டூரிங் டாக்கீஸ் பிரீமியத்தில் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. டூரிங் டாக்கீஸினுடைய பல நிகழ்ச்சிகளை முன்னதாக நீங்கள் கண்டு கழிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகின் பல முக்கியமான நட்சத்திரங்கள் டூரிங் டாக்கீஸ் பிரீமியம் கிளப்பினுடைய அங்கத்தினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். சாய் சித்ரா நேர்காணல்கள் மாரத்தான் என்ற பெயரிலே ஒளிபரப்பாவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இனி அந்த மாரத்தான் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் டூரிங் டாக்கீஸினுடைய பிரீமியம் மெம்பராக இருப்பது அவசியம் என்பதையும் இந்த தருணத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாதத்துக்கு குறைந்தது ஒரு முறையாவது நேரலையிலே உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். இது போன்ற இன்னும் பல ஆச்சரியங்கள் டூரிங் டாக்கீஸ் பிரீமியம் மெம்பர்ஷிப்பிலே காத்து கொண்டிருக்கின்றன. அதனால் தவறாமல் நீங்கள் அனைவரும் டூரிங் டாக்கீஸ் பிரீமியம் மெம்பராக உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் சன் கூட பேசினாரு உங்கள்கிட்ட. அவர் அப்ராட் வந்து பேசினாரு. இந்த மாதிரி வந்து எங்க அப்பா ஒரு சிவாஜி ஃபேனு, நிறைய படங்களை பார்த்துட்டாரு சொல்லி உங்க கூட பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுதான் நான் இப்ப லைன் கிடைச்சது. சிவாஜி ஃபேன்ஸுக்கு பொறுத்த மட்டும் உங்களுக்கு கீழே இல்லை, எல்லாருமே வருவோம் நாங்க. நீங்க தீவிரமான ரசிகர்னு எனக்கு தெரியும். எனக்கு நீங்க தான் எங்களுக்கு குரு மாதிரி அந்த விஷயத்துல. அதாவது சிவாஜி ஃபேன்ஸ் மட்டும்தான் அன்று முதல் இன்று வரை மாற மாட்டார்கள், மாறவே மாட்டோம் இல்லைங்களா? நான் 74, நீங்க எந்த ஒரு நீங்க சின்ன பையன். அதான் எனக்கு 70 வயசு கம்ப்ளீட் ஆயாச்சு. எனக்கு இன்னும் கூட நான் நடிகர் திலகம் தான் எனக்கு பிடிச்ச ஒரே நடிகர். எனக்கு அவர் மேல பக்தியா இருக்கேன் நானு. எல்லாம் நீங்க உங்களை பார்த்து கற்றுக்கொண்ட பாடம் தான் அதெல்லாம். நான் உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம், நீங்க பிடிச்ச ஒரே நடிகர் சிவாஜின்னு சொல்றீங்க, நான் ஒரே நடிகர் சிவாஜின்றேன். ஆமா ஆமா சார், நீங்க அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. கதையிலையும் பரீட்சைக்கு நேரமாச்சு படத்துல நடிச்சிருக்காரு. 2 படங்களையும் பார்த்திருக்கேன் நானு. வரதுக்குட்டி கேரக்டர் வந்து மறக்க முடியாத ஒரு கேரக்டர் சார் அது. இப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாரு மேஜர் சந்திரகாந்த் ரீமேக் பண்ணுன்னு சொல்லி. எனக்கு அது மாதிரி ஒரு ஆசை என்னன்னா, பரீட்சைக்கு நேரமாச்சு ரீமேக் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா அதை நாடகமா 2ஆம் தரம் போடும். எங்கள் நாடகம் தான் அது. அப்போ எங்கள் அப்பா பண்ண ரோல் சிவாஜி சார் பண்ணாரு. அதை மறுபடியும் நாடகமாக நான் சிவாஜி ரோல் பண்ணி வேற ஒரு பையன் பண்ணான். அதனால இப்போ அதை பண்ணணும்னு ஒரு ஆசை இவருக்கு சொல்லுங்கம்மா. சார் நமஸ்காரம். நமஸ்காரம் சார். உங்களோட ரொம்ப தீவிர ஃபேன்ஸ் நாங்க. தேங்க்யூ. இப்ப பேசினவரோட வயசு தான் பேசுறேன். ஆமாமா, பயங்கர இது அவருக்கு சிவாஜி தான். நம்ம எல்லாமே அப்படிதான், சிவாஜி ரசிகர்கள் எல்லாருமே மாறவே மாட்டோம். பாக்கு 3 தடவை பாத்திருக்கேன். இப்ப டிவில போடாம உட்காந்துருவாரு அப்படியே. ஆமா, வேற சேனலே மாத்த மாட்டாரு. எனக்கு அப்படி உட்காந்து ரசிச்சு பாப்பாரு. உங்களோட எல்லாம் நிறைய படங்கள் இந்த இதுலயா எத்தனையோ படங்கள் நீங்க நடிச்சிருக்கீங்க. கௌரவம் நிறைய விஷயங்கள், அதுலயும் வரதுக்குட்டி கேரக்டர் சூப்பர். நன்றிம்மா, சந்திப்போம். சரிங்க சார். கோட்டில் நடிக்கும்போது சிவாஜி பற்றிலாம் பேசுவாரா விஜய்? நான் எப்படி போனாலும் அவரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டேனே. நான் தான் சொன்னேனே, ஈரான் இஸ்ரேல் வாரை பற்றி நீங்கள் பேசுனாலும் அங்கே சிவாஜி வந்துடுவோம். யாராவது ஒருத்தர் அப்படி நடப்பான், இந்த நட சிவாஜி நடிச்சிருக்காரு அந்த படத்துலன்னு வந்துடும் எனக்கு. அதனால் சிவாஜி பற்றி அவருக்கு பேசாமல் நான் இருந்ததே கிடையாது. பட் என்னென்னா அதில் வந்து அந்த அமைப்பு நான் நடிப்பது ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு எனக்கு ஒரு இது ஃபீலிங். ஒரு இன்டெலிஜென்ட் பிக்சராக இருக்கும் வெங்கட் பிரபு பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நான் ஒரு கெஸ்ட் ரோல் தான். வெங்கட் பிரபு ஆசைப்பட்டார் நீங்கள் இதில் இருக்கணும்ன்ட்டு. அதனால ஒரு கெஸ்ட் ரோல் ஒரே ஒரு நாள் தான் ஒர்க் பண்ணேன். பட் எனக்கு அமைஞ்ச டயலாக்ஸ் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருந்தது. அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சி. பட் அதான் சொல்கிறேனே, அதை தவிர நிறைய ஸ்மால் பிக்சர்ஸ் ஐ எம் டூயிங். இதெல்லாம் வெளியில் வந்ததுதான். இப்போ கூடிய சீக்கிரம் சக்தி சிதம்பரம் சார்து ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஜாலியோ ஜிம்கானா. பிரபுதேவா. அது நீங்கள் அதில் பார்க்க போகிற பிரபுதேவா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படியா? யூ ஆர் நாட் கோயிங் டு சீ அ பிரபுதேவா லைக் தட் பிஃபோர். அதில் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் அது. எனக்கு சக்தி சிதம்பரம் முன்ன பின்ன தெரியாது, அவரை பற்றி தெரியும். இந்த அவர் மாதிரி லைட்டர் சைடு நிறைய எடுப்பார். ஃபர்ஸ்ட் படம் அவர் விரும்பி என்னை கூப்பிட்டு அப்படி இப்போ ஒரு பிரதர் மாதிரி ஆகிட்டார் அவர். சார் நான் இதுமாதிரி ஸ்கிரிப்டில் முதல்ல புள்ளியார் சுழி போட போகிறது இல்லை சார், வைஜியம் தான் போட போகிறேன், அப்புறம் தான் எது போகிறேன்ட்டு அப்படி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு அந்த படம். அது மாதிரி நிறைய இப்போ தான் சொல்கிறேனே, வாயில சர்க்கரை போடணும், இப்போ தான் வித்தியாசமான கேரக்டர். முன்னெல்லாம் ஹீரோ ஃப்ரெண்டு காமெடி அப்படியே தான் வரும்.
அது ஜாலியாக இப்போ என்னப்போ அதாவது நான் வயசை பற்றி கவலைப்படுறதில்ல. இது வண்டி ஓடிட்டே இருக்கட்டும், அவ்வளோதான். பிஸியாக ஓடிட்டுருக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு வயசு எப்போ தெரிய ஆரம்பிக்குதுன்னா அவன் இஸ் மென்டலி இன்ஆக்டிவ். நீங்கள் மென்டலி இன்ஆக்டிவாக இருந்தீங்கன்னா 40 வயசாக இருந்தாலும் அது 80 தெரியும். இப்போ டேக் யூஆர் ஆக்டிவ். எவ்வளோ ஆக்டிவ்? அது மோர் ஆக்டிவ் தென் மீ. இது இப்படி ஒரு இதை நடத்தணும்னா இல்லை. ஸோ ஒய் வி ஆர் ஆல் ஆக்டிவ்னா அதுதான் காரணம். நம்ம யங்காக இருக்கிறது அதுதான் காரணம். நான் எல்லாரையும் அதான் வேண்டிக்கிறது. ஹெல்த்தெல்லாம் இருக்குது, ஓகே, பட் மென்டலி ஆக்டிவாக இருக்கணும். இது வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் லைஃப்பில், அவ்வளோதான். ஒரு காலகட்டத்தில் யாருடைய படங்களில் மாறி மாறி நடிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த கமலையும் ரஜினியும் சமீபத்தில் எப்போ பார்த்தீங்க? ரஜினியை நான் 2 நாள் முன்னாடி கூட பார்த்தேன். அப்படியா? வேற இந்த சாருகேசி மேலே அவருக்கு ஒரு வெறி. இந்த நாடகத்தை பார்க்க வந்தார். 3 தரம் பார்த்தாரு. அவர் ஒரு ஊரை பார்க்க வந்தப்போ நான் வந்தேன். ஆமாம், கரெக்ட். அப்போ அவர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டு அதை பற்றி பேசும்போது நான் சொன்னேன், சார் இப்போ ஃபைனலாக அது ஒரு ஷேப் வந்திருக்கு. ஏன்னா சுரேஷ் கிருஷ்ணா முதல் நாள் இந்த நாடகத்தை பார்க்கச்சே நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இதுன்னு அவருக்கு என்னமோ அவ்வளோ இதில் இது போயிட்டு இட் வில் கம் டு மீன் ஐ ஃபீல்னார். அதுக்கப்புறம் நாங்கள் அவர்கிட்ட போய் இட் இஸ் கம் பேக் டு ஹிம். அருமை. அப்போ சொன்னார், சார் யார் இப்போ சுரேஷ் கிருஷ்ணா, தேவா, ஷுவர் சக்ஸஸ் போ அப்படின்ட்டார். அவருக்கு பாட்சா, அண்ணாமலை எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். கோவை புதூர்லேருந்து பாபு பேசுகிறேன் சார். சொல்லுங்க பாபு. நமஸ்காரம் ஒய்ஜி சார். வணக்கம். நமஸ்காரம். உங்களுடைய மாநாடு படம் பெரிய ஹிட்டு, ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அடுத்தது நீங்க தலைவரையும் கமலஹாசனையும் வச்சுட்டு சொன்னீங்க படம் தயாரிக்க போறோம், டைரக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இவரை வச்சு ரிதம் படத்தை எடுத்தாருங்க வசந்த். இல்லை, அவர் ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதா இருந்தது அந்த நாடகத்தை. இப்போ அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு. ஓகே, சூப்பர் 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 சார். சுரேஷ் கிருஷ்ணா அது ஒரு வித்தியாசமான முயற்சி. என்னன்னா சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர்கிட்ட வந்திருக்கு. தேவா முதல் கிளாசிக்கல் மியூசிக் பண்ண போறாரு அந்த படத்துல. வெரி குட் சார். ஆனா என்னன்னா அதோட ஆகாவுடைய மாடுலேஷன் அங்க இருக்கும், பிராண்டட். கரெக்ட். அதனால தான் சூப்பர் ஸ்டார் சொன்னது ஷுவர் சக்ஸஸ்ன்னு. தேவா சார் சொன்ன ஒரு வார்த்தை அருமையாக இருந்தது. அது உங்களோட சேர்ந்தே பகிர்ந்துக்கிறேன். தேவா ரெக்கார்டில் இப்படி ஒரு படம் பண்ணான்னு வரணும்யா அப்படின்னாரு. ஸோ அவர் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறாரு. அது ரொம்ப பெரிய விஷயம். வெரி டெடிகேட்டட். ஆமாம், ரொம்ப. அண்டு ஒரு நல்ல விஷயம் இந்த சாருகேசி படத்தில் என்னன்னா, ஒரு 3 ஜெனரேஷன்ஸ் நாங்கள் அந்த படத்தில் இருக்கோம். சாருகேசி ரோல் நான் பண்ணுறேன். என்னையும் அறியாமல் சுரேஷ் கிருஷ்ணா என் பொண்ணுக்கு ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காரு அதில், மதுவந்திக்கு. அண்ட் என் பேரன் இப்போ கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கிறான். அவன் ஒரு சின்ன பீஸ் பாட்டு பாடியிருக்கான் அதில். ஸோ 3 ஜெனரேஷன் இந்த சாருகேசியில் இருக்கோம். நல்லபடியாக வரணும் உங்களோட ஆசையோடலாம். நீங்க ரஜினி அண்ட் கமல் 2 பேருக்கு கூடயும் ஃபேரலா போயிட்டு இருந்தீங்க. அது எதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல இந்த காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சுன்னா உங்களோட இது கட் ஆயிடுச்சு. அது மாறும் சார். நாகேஷோட மிகப்பெரிய கேரக்டர் உண்டு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்தாங்க. எங்கள் பீரியட் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் ஒரு கவுண்டமணி பீரியட். இப்போ இன்னைக்கு யோகி பாபு பீரியட். அது மாறிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் டைம். அதுல குறிப்பா சொன்னா முரட்டுக்காலை அண்ட் நல்லவனுக்கு நல்லவனுடைய இன்னசென்ட் கேரக்டர் காமெடி ஃபேண்டாஸ்டிக் சார். நான் ரொம்ப இன்னசென்ட் சார், அதனால தான். அதாவது உங்களோட நாடகங்கள்லாம் கோயம்புத்தூர்லாம் நீங்க இது பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கு சார். நிறைய போட்டிருக்கோம் சார். கோயம்புத்தூர் அந்த கலையரங்கத்துல நிறைய போட்டிருக்கோம். நாடகம் நிறைய. ஆர்எஸ்புரம் கலையரங்கம். ஆமா, அங்கதான். ரொம்ப சந்தோஷம் சார். சார் சித்ரா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. உங்களுடைய ட்ரெஸ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டாசமா இருக்கு சார். சொல்ல. ரெண்டாவது சார், நம்மளுடைய இப்ப நேர்காணல் இப்ப நம்ம நடக்குது. இத நம்ம நேயர்களோட வச்சா எப்படி சார் இருக்கும்? டைரக்டா இல்ல பண்ணலாம். தொடர்ந்து பண்ண முடியாது. ஒரு சில நிகழ்ச்சிகளை நேயர்களோட பண்ணலாம். ஆமா சார். ஏதாவது ஒரு தடவை அந்த மாதிரி இல்ல, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் வரும்போது பண்ணுவோம். இப்போ தீபாவளிக்கு அந்த மாதிரி நிச்சயமா பண்ணுவோம். நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். கமல் எப்போ பார்த்தீங்க? கமல் ரொம்ப சின்ன இதுலேருந்து நான் ஃப்ளைட் 172 ட்ராமா போடுற பீரியட்லேருந்து எனக்கு பழக்கம். ஏன்னா ஐ வாஸ் வெரி ஜாலி பர்சன். நீங்கள் இப்போ பார்க்குற கமல் அப்போ பார்க்குற நாங்கள் தெரிஞ்ச கமல் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட்ஸ் வெரி சீரியஸ் கமல். அப்போ ரொம்ப குழந்தைத்தனமான கமல். நாங்கள் ட்ராமா முடிச்சுட்டு இந்த சாம்கோல மீட் பண்ணும்போது அவர் வீடு பக்கத்தில் இருக்கோம். அவர் டான்ஸ் ரிஹர்சல் முடிச்சு அப்போலேருந்து ஃபார்ம் பண்ண ஃப்ரெண்ட்ஷிட்டு. எங்கள் ட்ராமாக்கெல்லாம் எங்கள் பைக்லேயே எங்கள் கூட உட்காந்து ட்ராமாக்கெல்லாம்
போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு கமல் தான் ரொம்ப ஃப்ரெண்டு. அதான் இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீ வா போ ஃப்ரெண்டு கமல் தான். பட் நீங்கள் வாங்க போக தான் ரஜினி கிட்டே. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ரஜினி மீட் பண்ணதே ஒரு ஸ்டாராக தான் மீட் பண்ணேன். கமலுங்கிறது ஒரு நண்பனாகவே மீட் பண்ணி வி ஷேர் அ லாட் ஆஃப் தாட்ஸ் டுகெதர். அண்ட் எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, நான் முரட்டுக்காலை படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கமல் வந்து என்னை செட்டில் மீட் பண்ணி, ஏய் நீ என்னடா ரஜினி படம் தான் பண்ணுவியா, என் படம் பண்ண மாட்டியா, அது அந்த உரிமையாக இருக்கு. ஏன்னா நீ கூப்பிட்டாதாடா நான் பண்ணுவேன்னு. அதுக்கு தான் வந்திருக்கேன். ராஜபார்வை நீ தான் பண்ணுற மெயின் ரோல் அப்படின்னு சொல்லி எனக்கு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத ஒரு படம் அது, அந்த ராஜபார்வை. அது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ராஜபார்வை. நான் அதில் வந்து உட்காந்து டப்பிங் கூடவே இருந்து பண்ணேன், எல்லாம் எடிட்டிங்கில் இருப்பேன் கூட. தட் வாஸ் அ பியூட்டிஃபுல் பிக்சர். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ட்ராலி ஷாட்லேயே பேசுகிறாரு. சொல்லுங்க. விஜயம் சார். நல்லா இருக்கும். தேங்க்யூ. போன வாரம் தான் அம்மாவுக்கு அனிவர்சரி வந்திருக்குங்க சார். பேப்பரில் பார்த்தேன் 3-4 நாள் முன்னாடி. ஆமாம். சித்ரா சார் வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. எங்கேருந்து பேசுகிறீங்க நீங்கள்? பழனியிலேருந்து பேசுகிறேங்க சார். பழனியோ? வெரி குட். நான் பழனி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேங்க சார். சூப்பர், சொல்லுங்கள். இப்போ நிறையா வந்து இப்போ ப்ராப்ளம் வருதுங்க சார். இப்போ யங்ஸ்டர் மத்தியில் இப்போ இந்த நர்காட்டிக்ஸ் ப்ராப்ளம், அதாவது போதைப் பொருளாக நிறைய இப்போ புழக்கமாகுது இல்லைங்க சார். சம்மந்தமாக ஏற்கனவே சாருடைய ஃப்ரெண்டும் நீங்களும் 1988 சூரசம்ஹாரம் ஒரு படம் எடுத்தீங்க. ரொம்ப அட்வான்ஸா. எப்பயுமே விஜயம் சாருடைய ஃப்ரெண்டு உலகநாயகன் கமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்வான்ஸாக திக் பண்ணுவார். அந்த மாதிரி தான் நீங்களும் அவரு வந்து 1988 சூரசம்ஹாரம் எடுத்தீங்க. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய நர்காட்டிக்ஸ் ப்ராப்ளம் வருது. ஃபர்ஸ்ட்டுங்க சார். ரெண்டாவது விஜயம் சார்ட்ட ஒரு கேள்வி. சொல்லுங்க. கமலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தான் பின்னணி பேசுனீங்க இரு மலர்கள் படத்துல, இரு நிலவுகள் படத்துல. ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இரு நிலவுகள்ல. அது இரு நிலவுகள்ல. ஆமா. ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு யாரு இது வரைக்கும் ரீமேக் படத்துல டப்பிங் பேசினது இல்லை. அது அவரே என்ன ரிக்வஸ்ட் பண்ண சொன்னதுனால அவரால் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போது கால் ஆக்சிடென்ட்டு ஏதோ ஒன்று சம்திங் மூவ் பண்ண முடியல. ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூசர் பேர் மாதிரி குருபாதம் அவர்கிட்ட சொல்லி மகேந்திரா கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அதுதான் நான் வாழ்க்கையில் முதல் தரம் இன்னொருத்தருக்கு டப்பிங் பேசுகிறது. அப்படி அது வரைக்கும் நம்ம வாய்ஸ் பேசுவோம், இன்னொருத்தருக்கு டப்பிங்கிறது அப்போ தான் ஆரூர் தாஸ் தான் நமக்கு குரு அதில். ஸோ அதில் என்னென்னா காத்தால 7லேருந்து 9க்குள்ளே என்னை பேச சொல்லுவாங்க. ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் இந்த அப்படி இருக்கும்ல, அப்போ கமல் மாதிரி மேட்ச் ஆகும்னு சொல்லி அது பெரிய சக்ஸஸ் ஆனது மிகப்பெரிய விஷயம். நாங்கள் எதிர்பார்க்கிறோம். டப்பிங் படத்தில் 100 நாள் போன படம், அதுவும் அவர் வாய்ஸ் கிடையாது. பெரிய விஷயம். அதே மாதிரியே அவர் மாதிரியே நிறைய பேருக்கு கண்டுபிடிக்க முடியாது. அவர் மாதிரியே பேசியிருப்பீங்க 2 பேர்த்துக்குமே. ஆமா, 2 கேரக்டர் வேற. அதுல ரொம்ப ரொம்ப பெரிய 2 பேர்த்துக்குமே பேசி டிஃபரன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது சார் வாலிப வயசு சார், ஒரு ஏதாவது சேலஞ்ச் பண்ணுங்கிற ஆசை. சரி, நம்ம கமலுக்கு நம்ம நண்பர் அவர் சொல்லிட்டார், நீ தாண்டா பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ பண்ணி கொடுத்துட்டோம், அவ்வளோதான். ரெண்டாவது, நீங்க வந்து சிவாஜி சாரை பத்தி உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு தெரியாதோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய கேள்விங்க சார், இப்ப பெரும்பாலும் அவருடைய நீங்க வந்து கொஞ்சம் நல்லா ரீச் ஆன படத்தை பத்தி பேசியிருக்கீங்க, யூடியூப்ல பேசியிருக்கீங்க, எல்லாம் பேசியிருக்கீங்க. அவர் சட்டில் ஆக்ட் பண்ண ரிஷி மூலம் படம் இருக்கும். ஒரே ஒரு சின்ன விஷயம் நான் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப தள்ளி வந்து ரிஷி மூலம் சொல்கிறீங்க அவர் சட்டில் ஆக்டிங்னு. ஆரம்பத்தில் அவர் பண்ண படங்கள் பூரா சட்டில் ஆக்டிங் தான். ஒரு ரங்கோன் ராதாவில் அவர் பண்ணாத சட்டில் ஆக்டிங் இனிமேல் யாரும் பண்ணல. மோட்டார் சுந்தரம் பிள்ளையில் அவர் பண்ணாத சட்டில் ஆக்டிங் யாரும் பண்ணல. எதிர்பாராததில் பண்ணாத அவர் சட்டில் ஆக்டிங் நிறைய பண்ணியாச்சு. அது ஒரு காலகட்டத்தில் ஆடியன்ஸுக்கு அவரோட ஸ்டைல் எல்லாம் பிடிச்சது பண்ணாங்களே தவிர, சட்டில் ஆக்டிங் உயர்ந்த மனிதனில் அவர் பண்ணதை விட சட்டில் ஆக்டிங் இனிமே ரிஷி மூலம்லாம் ரொம்ப சாதாரணம் அவருக்கு. அப்புறம் அடுத்து வந்துங்க சார், நீங்கள் வந்து ஆர்சி சக்தி சார் டைரக்டர்ல தாலிதானங்கிற படத்தில் நடிச்சிங்க. ஆமாம் ஆமாம், ரைட். அது பெரும்பாலான யூடியூப்ல ஈவன் சாரோடைய சித்ரா சார் இன்டர்வியூலையும் நான் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருப்பேன். தாலிதானத்தில் அவ்வளவு சிறப்பாக நீங்கள் நடிச்சிருப்பீங்க. அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எம்எஸ்வி அந்த கிளைமேக்ஸ் சாங் உங்களுக்காக பாடியிருப்பார். ஆமாம், எம்எஸ்வி எனக்காக பாடின பாட்டு உருவங்கள் மாறலாம், ஆண்டவனே உன்னை வந்து சந்திக்க வேண்டும். அது ஆனால் நீங்கள் 2 பேருமே நல்லா சொன்னீங்க. என்னோட 100வது படம் உருவங்கள் மாறலாம், 200வது படம் தாலிதானம். 2க்கும் எம்எஸ்வி தான் மியூசிக், அது வேற விஷயம். அது ரொம்ப ரொம்ப பிரமாதம் நடிச்சிருப்பீங்க. இந்த உருவங்கள் மாறாமல் நடிச்சிருப்பீங்க, தாலிதானத்தில் நடிச்சிருப்பீங்க. சக்தி ஒரு அருமையான டைரக்டர் இல்லையா, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. வி மிஸ் சச் பீப்புள். நீங்க கிட்டத்தட்ட கமல் சாரோட ஒரு 15-16 படம் பண்ணியிருக்கீங்க. ஓ எஸ். அதுல ரொம்ப நான் பார்த்தா எல்லா இன்பமயம்னு ஒரு படம் இருக்கும். அதுல நீங்க வந்து பஞ்சவர்ணாச்சலம் இங்கிலீஷ்ல வந்து நீங்க வந்து கமலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்க சிஸ்டரா ஒருத்தவங்க வருவாங்க, யூ கிராஸ் வித் கிராஸ் மை லைன் சொல்லி, உங்களோட இங்கிலீஷ் அது ஒரு வித்தியாசமா இருக்கும்.
அதில் எல்லா மையத்தில் ரொம்ப ஜாலியாக பண்ணோம் அந்த படம். ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ண படம். அதாவது தசாவதாரத்துக்கு ஒரிஜினல் இது. அவ்வளோ வேஷங்கள் கமல் போட்டது இல்லையா? அப்போவே ரொம்ப வித்தியாசமான படம். அதில் எனக்கு இன்னும் ஒரு பஞ்ச் இன்னும் ஞாபகம் இருக்குது. கமல் சொல்லி கொடுத்தது. அது போன உடனே வேறுண்டு கரப்பாம்பூச்சி போட்டு ஹோட்டலை ஏமாற்றி, அப்போ அந்த யார் தயிரோட தேசிகம் தான் ஹோட்டல் இது. அவர்கிட்ட போய் நீங்கள் அதுங்களுக்கு வந்து வண்டி சத்தமாவது கொடுக்கணும் அப்படின்னு சீன் முடியும். அப்போ கமல் சொல்லி கொடுத்தேன், நான் வண்டி சத்தம் கொடுக்கணுன்னு உடனே அவகிட்ட சொல்லி சரி வண்டி சத்தம் கொடுக்குறேன்ட்டு அப்படின்னா கமல் சொல்லி கொடுத்தது. அது சீன் ஃபினிஷ் அதிரும் தியேட்டர். அது சூப்பர். காமெடிங்கிறதுங்க எப்போதுமே நீங்கள் இவ்வளவு நாள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் காமெடி என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறது காமெடி இல்லை. இன்னொன்னு சொல்லியிருப்பார் வைஜிஎம் சார் வந்து செருப்பை 2 பேர் கழட்டி வைப்பாங்க. அப்ப காந்தி சிலை இருக்கும். அவர் எங்கேயோ போராடுறா, சீக்கிரம் செருப்பை கழட்டி வைங்கன்னு சொல்லுவார் வைஜிஎம் சார். அவர் எங்கேயோ வேகமா போயிட்டு இருக்காரு, சீக்கிரம் கழட்டி வைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க சித்ரா சாரோட ஓன் பிக்சர்லாம் வாழ்க்கையில நடிச்சிருப்பீங்க. அருமையான ரோல். விகே ராவோட சன்னா நடிச்சிருப்பீங்க. ஆமா ஆமா. அதுல உங்களுக்கான சிவாஜி சாருக்கு காம்பினேஷன் இருக்காது. இது இருந்த ஒரு சீன் இருக்கும், ஆபீஸ் போச்சே இருக்கும் ஒரு சீன். நம்பாதே இவங்களேன்னு சொல்லுவார். அது நெகட்டிவ் ரோல் தான் அது. ஆமா, அதுல உங்களுக்கு நெகட்டிவ் ரோல். பெரும்பாலும் எஸ்ஏசி படத்துல கூட அப்ப நீங்க கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் நடிப்பீங்க. நான் சிகப்பு மனிதன், வெற்றி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எஸ்எஸ்சி. இது வீட்டுக்கு ஒரு கண்ணகி. இப்போ எஸ்எஸ்சி தான் இப்போ ஒரு கூரன் படம் பண்றாரு. அதை தான் நான் சொன்னேன், இந்த ஜட்ஜி ரோல்னு சொன்னேன். ரொம்ப வித்தியாசமான படம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன் அவரது நான் இன்னொரு படம் ஒன்று பண்ணேன், ஒரே ஒரு கெஸ்ட் சீன் தான், பட் ரொம்ப நடிச்சு பண்ண ஒரு படம் அவரது. அம்பிகை நேரில் வந்தாள்னு ஒரு படம். நிறைய ஃபுல்லா ஆமா ஜோடி. ஃபர்ஸ்ட் சீனே பிரமாதமா இருக்கும். ஆமா. சார் வந்து அதுல ஆடிட்டரா இருப்பார். அம்பிகை நேரில் வந்தாலும் ஆடிட்டரா இருப்பார், மோகனுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஃபுல் லென்த் நல்ல ஒரு கதை சொல்ற மாதிரி ஒன்று வந்து அந்த சீன்ல சொல்லுவேன், ஞாபகம் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரசிச்சேன். மணிவண்ணன் சார் கிட்ட நான் பண்ண ஒரே படம் தான் அது. காயத்ரி பிலிம்ஸ் எல்லா படமுமே நாங்க வந்து டெய்லி பாத்துருவோம். அதாவது அம்பிகை நேரில் வந்தால், சூரசம்ஹாரம், மண் வாசனை, அது ஏதாவது ஒரு டிவியில போட்டுட்டே இருப்பாங்க. நீங்க சொல்ற அந்த பீரியட் எல்லாம் எப்படின்னா, நாங்க சினிமாவா அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகின விஷயம் அந்த 80s 90s எல்லாம். அது சினிமாவே அப்ப அப்படிதான். நாம மட்டும் இல்ல, மொத்த சினிமாவே அப்படிதான். இப்பதான் சினிமா தீவாயிடுச்சு. வைஜிஎம் சார், அப்புறம் இன்னொரு லாஸ்ட் கொஸ்டின். நீங்க பாலுமகேந்திரா சார் படத்துல எல்லாமே நடிச்சிருக்கீங்க. 3ஆம் பிறையில இருந்திருக்கீங்க, நீங்கள் கேட்டவையில இருந்திருக்கீங்க. மோரோவர் வந்து நம்ம கமல் சாரும் மோகனும் நடிச்சாங்களே கோகிலாவோட மலையாள படத்தை நீங்க தான் பண்ணீங்க. ஆமா. அவர் பாலுமகேந்திரா சார் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து ஒரு சைலண்ட் பூகம்பம். அவர் அப்படிதான் நான் அவரை சொல்லுவேன். செட்டில் அவர் இருந்தாருன்னா சத்தமே இருக்காது. ரொம்ப வந்து 10 பேர் தான் அவ்வளோதான். பட் வாங்க வேண்டியது ஆர்டிஸ்ட் கிட்ட நிறைய வாங்குவார், அழகாக சொல்லி வாங்குவார். அது நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அது வேண்டாம் அப்படிங்கிறது. பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவருக்கே அவரை நான் மீட் பண்ணதுக்கு காரணமே நம்ம எடிட்டர் பாஸ்கர் படம் ஒன்று, அதில் சிவகுமார் வீல் சேரில் ஒரு கேரக்டர். அப்போ அவர் கேமரா அந்த படத்தில். என்னோட ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி போய் தான் அவர் 3ஆம் பிறையை பண்ணிச்சு. அந்த கமலுக்கு ஃப்ரெண்டாக நீ தான் பண்ணணும், அந்த டேக்கிங் இம் டு தட், இந்த வீடுக்கெல்லாம் ஆக்ஷன் போகிறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்ட வேலை மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, என்னுடைய காமெடி சீன்ஸை அவரோட சேர்ந்து அவர் வீட்டில் உட்காந்து எழுதியிருக்கேன் நான். அந்த டிவியில் வருமே காமெடி, அதில் பூரா அவரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அவர் ஹி யூஸ் டு லைக் மீ அலாட். அதனால தான் ஹீரோவாக போட்டார் அந்த மலையாள படத்தில். அதுக்கப்புறம் ஜாஸ்தி பண்ண முடியல, அது வேறு விஷயம். பட் ஐ லேர்ன்ட் அ லாட். அவர்கிட்ட ரொம்ப நான் கற்றுக்கிட்டேன். ஆக்டிங், சட்டில் ஆக்டிங்கில் நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான், டவுட்டே கிடையாது. சித்ரா சார், நீங்கள் வந்து ராஜீவ் சார் இன்டர்வியூ பண்ணணுமே, ரயில் பயணிகள் ராஜீவ் சாரை பண்ணுவோம். அதை பண்ணுவோம். அப்புறம் நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க கமல் சாரை வந்து டூரிங் டாக்டர்ஸ் இன்டர்வியூ பண்ணேன்னு, அது எப்போ பண்ண போகிறீங்க? கமல் ஒத்துக்கிட்ட உடனே அவர் ஃப்ரெண்ட்டு சொல்லுங்க, ஒத்துக்குவார். ஏன்னா அவரோட ஏர்லி டேஸ்ல இருந்து அவர்கிட்ட வந்து இருந்தது இப்போ 2 பேர் நீங்க தான். வைஜிஎம் சார் ஒன்று, சித்ரா சார் ஒன்று. அவர் 16 வயதுல இருந்து அவர் டிராவல் பண்ணது யாருன்னா பிஆர்ஓனா சார் வருவார், அவர் டைரக்டே பண்ணிட்டாரு. நீங்க ஒரு 18 படம் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஹேராம்ல கூட ரொம்ப ஒரு டாக்டர் ரோல் பண்ணீங்க. ஹேராமில் என் டைலாகெல்லாம் நிறைய கட் ஆகிடுச்சு. ஏன்னா அதில் வந்து நான் ஆன்டி காந்தியாக பேசியிருப்பேன். ஸோ சென்சார் வந்து என் பேரை வச்சே ஒரு கத்திரிக்கோள் வச்சுருந்தான், வைஜிஎம் கத்திரிக்கோல்லே ஒன்று வச்சுருந்தான். ஏன்னா காந்தியை பற்றி எது சொன்னால் டாப் பண்ணுவோம், அதில் கமல் சொல்லுவார் அது கலாட்டா. ஏன்னா அது கதையில் அவர் வரும் அப்படி டிஸ்கஷனு. பட் நம்ம சொன்னது இல்லை, அதையும் இதையுமே வைஜிஎம் சார் சொல்லியிருப்பார். ராட்கிளிஃப் வந்து சிறங்கு மாதிரி அதை கட் பண்ணிட்டான், இந்தியா பாகிஸ்தானை கட் பண்ணிட்டான்னு சொல்லியிருப்பார். ரொம்ப நன்றிங்க சார், உங்கள் 2 பேர்த்தையும் பார்த்ததில். நன்றி நன்றி நன்றி.
சிவாஜி முதல் சிம்பு வரை அப்படின்னு சொன்னீங்க. சிம்பு இன்னைக்கு இன்னொன்று நடிகர்கள். எப்படி இருந்தது சிம்புவோட பணியாற்றியது? சிவாஜியோட நெருக்கமாக பழைய அளவுக்கு எம்ஜிஆரோட பழைய? நான் வந்து கொஞ்சம் அப்படி சிவாஜி ஃபேன் ஆன உடனே நமக்கு சிவாஜி படங்கள் தான் அந்த மாதிரி அந்த ஒரு ஃபேன் செட்டில் சேர்ந்துட்டேன். எம்ஜிஆரோட நெருக்கமாக பழகினாலும் கான்ட்ராஸ்டாக ஜெயலலிதாவோட நல்ல நெருக்கம் இல்லையா மகன்? தான் எனக்கு எல்டர் சிஸ்டர். அப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம். ஏன்னா நான் உங்கள் ட்ரூப்பை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான நபரை பற்றி பேசி ஆகணும். ஷோ ஆஹா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.